கார் வாங்கிட்டேன். ஆனா பெருசா எங்கேயும் ட்ராவல் பண்ணல. அதனால எங்க வீட்ல "விட்றா வண்டிய கோயிலுக்கு" அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ, அதனால முல்பாகில் ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயா டெம்பிள் முல்பாகில்ல இருக்கு. ஸோ, அங்கேக்கு இன்னைக்கு போனோம். ஸோ, அங்க போயிட்டு அந்த தர்ஷனம்லாம் நம்ம வந்துட்டு முடிச்சோம். ஸோ, போகும்போது ப்ளசன்ட்டா தான் போச்சு. ஒரு ஜாலி ரைட் தான். அப்புறமா கோயில்ல சாமியெல்லாம் பார்த்துட்டு நெறைய வீடியோ எடுக்கல கோயிலுக்குள்ள. அப்புறமா வரும்போது மேடம் வந்துட்டு, "எனக்கு கரும்பு ஜூஸ் வேணும்" அப்படின்னு கேட்டாங்க. ஸோ, அதனால கரும்பு ஜூஸ் அவங்க வாங்கிட்டு அப்படியே நம்மளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கின்னு வந்தாங்க. அத குடிச்சிட்டு அப்படியே டிரைவ கன்டின்யூ பண்ணி வீட்டுக்கு சேஃபா வந்தாச்சு. ஸோ, ஒரு நல்ல ட்ரிப். இதே மாரி நெறைய ட்ரிப் வரப்போது. ஸ்டே டியூன்ட். அப்புறமா ஈவினிங்கா வாக்கிங் போலான்னு கூட்டின்னு போயிட்டு பானிபூரி கடையில உட்கார வச்சுட்டாங்க. அவங்க பார்த்தா சேவ் பூரி, இங்க பார்த்தா பானிபூரி. நாம என்ன பண்றது? ஸோ, நாம இப்போ தான் டயட்லேருந்து வெளிய வந்திருக்கோம். நான் ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிறேன்னு வாட்டர் மெலன் ஜூஸ் ஒண்ணு குடிச்சேன். ஸோ, அத குடிச்சிட்டு நம்ம தொழிலே நம்ம மாத்திட்டு இருக்கிறோமே! இப்போலாம் ஃபுட் விளாகரா மாறிக்கிட்டு இருக்கோம் அக்ஷய். நோ, நோ, நோ. பேக் டூ த ரூட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜிம்ல இறங்கிட்டேன். ஸோ, என்னன்னா ஆகட்டும் ஒர்க் அவுட்டை விடவே கூடாது. ஸோ, அதனால் ஜிம்மில் இறங்கி ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் போட்டேன். ஏன்னா ஒரு 2 நாள் கேப் விட்டேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டுக்கு வந்துட்டு பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியும் கறி குழம்பையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளைண்ட்டுக்கு ஒரு செஷன் ஃபைனல் செஷன் பாக்கி இருந்தது இவங்களுக்கு. சரி வாங்க மேடம் இன்னைக்கு பண்ணி முடிச்சிருவோன்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு லெக் டே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஸ்குவாட் ரேக்லேயே இறக்கி ஸ்குவாட் போட எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு ஸோ அவங்க ஃபிட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. முடிச்சு